லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். பரிசேயரில் தலைவன், பரிசேயர்னா யாருங்கிறதெல்லாம் அப்புறம் நான் விளக்கி சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மதவாதி, ஒரு நல்ல ரெஸ்பெக்டட் மேன், அந்த ஊர்லேயே நல்ல தெய்வ பக்தி உள்ள தலைவன் ஒருவன் வீட்டுக்கு ஆண்டவரை விருந்துக்கு அழைப்பிருக்கிறான். அந்த அழைப்பிலே அங்கே அவர் எல்லாருக்கும் போதிக்கிறார். கடைசியில் விருந்து கொடுத்த மனுஷனுக்கும், நீ உனக்கு நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், உன்னை போல் வசதி உள்ளவங்க, அவங்கள மட்டும் இல்லைப்பா, 13ஆம் வசனத்தில், நீ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அப்படின்னு புத்தி சொல்கிறார். 14ஆம் வசனத்தில், அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆண்டவருடைய அந்த பார்வை, அவருடைய பெர்செப்ஷன், அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், பரலோகத்திலிருந்து வந்தவர், பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வர வந்தவர், பரலோக ராஜ்யத்தை, தன்னுடைய அப்பாவின் ஆதிக்கத்தை, ஆளுமையை, அந்த ராஜ்யத்தை கொண்டு வர வந்தவர். அவர் அந்த நித்தியத்தை குறித்து, அந்த ராஜ்யத்தை குறித்து லூக்கா 14:14 நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இந்த நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பைபிளில். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஹாலில் உட்காந்துருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை குறித்து பரத்திலிருந்து வந்த கர்த்தர் ஆண்டவருடைய லக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் நீதிமான்களாய் உயிர்த்தெழணும். ஆமேன். நாம் எல்லாரும் அந்த லக்கை நோக்கி ஓடணும். இன்றைக்கு எல்லாருக்கும் பக்தின்னா, சரி வருஷத்தில் முதல் வாரம் முதல் நாள் நாம் சபைக்கு போய் ஆஜராகிடுவோம், நோய் நொடி இல்லாமல், லாப நஷ்டங்கள் எதுனாலும் அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி, இம்மைக்காகவே, இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காகவே கடவுளை தேடுகிற முட்டாள்கள் நிறைந்த உலகம் இது. ஆமேன். நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஞானிகளாக இருக்கணும். கிறிஸ்துவினுடைய ஞானம் நம்மை போதிக்கணும். இப்போ பிரதர் சொன்ன மாதிரி நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். எப்படி திறக்கப்படணும்? இந்த உலகத்தில் வந்த எல்லாரும் தான் ஒரு நாள் சாக போகிறாங்க. எல்லாரும் தான் உயிரோடு எழுந்து நியாய தீர்ப்படைய போகிறாங்க. நான் நீதிமான்களில் ஒருவனாய் உயிர்த்தெழணுமே அப்படிங்கிற லக்கு இருந்தால், நீங்கள் ஞானிகள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதில் நுழைகிறதுக்கு, அல்லது அந்த நீதிமான்களில் ஒருவனாய் நான் உயிர்த்தெழுவதற்கு என்ன தகுதி,
என்ன வழி அப்படிங்கிறத சிந்திக்கிறது தான் ஞானம். பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நிகழ்வில், அந்த விருந்தில் அவர் 15ஆம் வசனம், லூக்கா 14:15, அவரோடே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். பாருங்க, அவனுடைய கண்களும் திறக்கப்பட்டு அவன் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறான். ஆமாண்டவரே, நீதி வாசமாயிருக்கும் உம்முடைய ராஜ்யத்தில் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று அப்படி உயிர்த்தெழுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு அவனும் உணர்வடைந்தான். இதை கேட்ட உடனே ஆண்டவர் இன்னும் ஞானமாய் பேசுகிறார். 16ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அவசியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர்மாடு வாங்கினேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றான். வேறொருவன், நான் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கொண்டு வா என்றான். அவர் போனதே ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீடு. அவனுக்கு இப்போ தான் புத்தி சொன்னார். பதில் செய்ய முடியாத ஏழைகள், திக்கற்றவர்கள், உனக்கு பதில் செய்ய முடியாதவங்களை கொண்டு வந்து நிரப்புன்னு சொன்னார். அதவே இப்போது 2வது முறை அந்த எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறார். நம்முடைய சுபாவமே, தேவன் என்னை எதற்காக இந்த உலகத்தில் சிருஷ்டித்தார், நான் எதற்காக இந்த உலகத்தில் மனுஷியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதே தெரியாமல் வாழ்கிற குருட்டாட்டமான உலகமாக இருக்குது. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, சபையிலே நீங்கள் 1 வருஷமாக இருக்கிறீங்களோ, 10 வருஷமாக இருக்கீங்களோ, 2 வருஷமாக இருக்கீங்களோ, 20 வருஷமாக இருக்கீங்களோ, நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்து கர்த்தர் நம்மை விருந்துக்கு வா மகனே மகளேன்னு அழைக்கிறார். நித்தியம் என்பது ஒரு பெரிய விருந்து, போஜனம். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே அந்த கர்த்தருடைய போஜனத்திற்கு, அந்த விருந்துக்கு, நித்தியத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகணும். அதுதான் உங்களுடைய லக்காக இருக்கணும். இவர்கள் போக்கு சொல்லும்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை போக்கு சொன்னாங்க. அது எல்லாமே ஏதாவது ஒரு நித்தியத்துக்குரியத விஷயமா பாருங்கள். நீங்கள் கல்யாணம் பண்ணேன்னா, தனியாக இருந்தேன்னா, நித்தியத்தில் போகும்போது ஆண்டவர் சொன்னார், அங்கே பெண் கொள்வதும் இல்லை கொள்வாரும் இல்லை, அங்கே யாரும் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள்னெல்லாம் அங்கே இனப்பெருக்கம் செய்கிற வேலையெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள். ஆமேன். 5 ஏர்மாடு வாங்கினா என்ன, 10 ஏர்மாடு வாங்கினா, உங்கள் நிலத்தில் நீங்கள் என்ன வேலை செஞ்சா என்ன, என்ன விளைஞ்சா என்ன, 10 களம் வந்தால் என்ன, 100 களம் வந்தால் என்ன. எல்லோரும் ரொம்ப டீசெண்டாக மனுஷங்க, நாங்கள் இப்போ வர முடியலை. சபையில் உட்காந்துருக்கிற நீங்களும் அப்படி தான், ரொம்ப டீசெண்டானவங்க. நாம் ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க, எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. பன்றிகளா நீங்கள்? பண்ணி தான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து
வெளியே வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு வாயை வச்சு போகும், சாப்பிடும், அப்புறம் மல்லாக்கா படுத்து கொரட்டை விட்டு தூங்கும். இன்னொரு வார்த்தையை நான் இந்த பைபிளில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். பைபிளில் 21 வீட்டெஜமான் கோபம் அடைந்துன்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் கடுங்கோபக்காரர். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்த உன்னை, ஆதாமின் மூலமாய் வீழ்ச்சியுற்ற உன்னை, நரகத்தை நோக்கி போகிக் கொண்டிருந்த உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னை குளிப்பாட்டி உடுத்தி சிங்காரித்து என் வலது பார்சத்திலே மணவாட்டியாய் உட்கார செய்யும்படிக்கு, என் மகனுக்கு மணவாட்டியாய் உன்னை ஆயத்த பண்ணும்படிக்கு நான் விலையேற பெற்ற ரட்சிப்பை விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நீ சாக்கு போக்கு சொல்ல இருக்கிற. அவருக்கு கோபம் உண்டாகி, பன்றிகளா நீங்கள்னு பிரபாகர் சத்தமா கேட்டான். ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நாம் அவ்வளவு உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறோம். இம்மைக்குரியதையே யோசித்துக் கொண்டிருக்கிறவர்கள். காலையில் எழும்புனதிலிருந்து படுக்கிற வரைக்கும் எதை சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி அதிகமாக்கலாம், நான் என் பிள்ளைக்கு என்ன செய்யலாம், இதை என்ன செய்யலாம், அதை என்ன செய்யலாம், யாருக்கு நல்ல பிள்ளையா நடிக்கலாம், உற்றார் உறவினர்கள் பிள்ளை மத்தியில் எப்படி கனம் பொருந்தியவனாக இருக்கலாம். எதுலேயுமே ஒரு நித்தியம் இல்லை, நிரந்தரம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. பன்றிகளை போல வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பன்றிகளா நீங்கள்? நான் கேட்கல, ஆவியானவர் கேட்கிறார். மிருகங்களை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். செத்தா பரலோகம் போவேன்னு சொல்கிறோம். என்ன குருட்டாட்டம் இது? தொடர்ந்து இயேசுவனுடைய வார்த்தைகள். அவன் போய் ஊனரை, சப்பானிகளை, ஏழைகளை எல்லாரையும் கூட்டு வந்துட்டான். 22 ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகளில் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. இது ஆங்கில வார்த்தையில் தான் தெளிவாக இருக்குது. அதாவது ஆர்ஜிதம் அப்படின்னா அவங்கள அவசரப்படுத்து. இன்னும் நிறைய இடம் இருக்கு, விருந்து ரெடியா இருக்கு, வாங்க வாங்க, இன்னும் காலியா இருக்கு இடம், வாங்க வாங்கன்னு சொல்லி அவசரப்படுத்தி கூடி கொண்டு வானா அந்த எஜமானன் சொன்னானா. என்ன விளங்குது உங்களுக்கு? கர்த்தர் எவ்வளவு நல்லவர், பிதா எவ்வளவு பொறுப்பாய் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி நம்மை அழைத்திருக்கிறார். நாமளோ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு பன்றிகளை போல தலையை மண்ணுக்கு நோக்கி பார்த்துட்டு தலையை நிமிர்த்தி பரத்தை நோக்கி பார்க்காமல் நாம் வாழ்ந்தோம்னு சொன்னால், அவர் கர்த்தர் ஐயோ நான் என் மகனை அனுப்பி பாவ மன்னிப்பை உண்டாக்கி நரகாக்கினையில் இருக்கிற எல்லாரையும் விடுவித்து பிதாவின் வலது பார்சத்துக்கு என் மகனுக்கு மணவாட்டியாய் அழைத்து வா என்று சொல்லி பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் இன்னும் எவ்வளவோ இடம் காலியாக இருக்குது. இதோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறீங்க பில்டிங்கை. கடைசியில் உட்காந்துருக்குறவங்க முகம் கூட எனக்கு தெரியாது பிடிக்க, அவ்வளவு நீளம். இதில் இங்கே முன்னுக்கு ஒரு 10 பேர், இங்கிட்டு ஒரு 10 பேர் உட்காந்துருந்தா எப்படி துக்கமாக இருக்கும் எனக்கு. பெரிய ரட்சிப்பை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். வீழ்ச்சியுற்ற
மிருகங்களைப் போல, உணர்வில்லாதவர்களாய், பன்றிகளைப் போல நாம் மண்ணையே நோக்கி பார்த்திருக்கிற நம்மை அவர் ரட்சித்து உடுத்தி அலங்கரித்து மணவாட்டியாய் என் மகனுக்கு சபையாய் நீ உட்காருன்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் தெரியுமா? பிலிப்பியர் 2 எழுதியிருக்கு, பல முறை தியானிச்சிருப்பீங்க நீங்கள். அவர் அந்த தேவ மகிமையை துறந்து பிதாவுக்கு செல்ல பிள்ளையாய் அவர் மடியிலே அமர்ந்திருக்கிறதை துறந்து, இல்லை நான் ஒருவனாய் இருக்கிறது எனக்கு சம்மதி இல்லை, பிதாவே நீங்கள் சிருஷ்டித்த பிள்ளைகளெல்லாம், உம்முடைய சாயலில் சிருஷ்டித்த பிள்ளைகளெல்லாம் சாத்தானுக்கு இரையாகி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகி கெட்டு போனார்கள். நான் ஒருத்தனாக இங்கே இருக்க சம்மதி இல்லை, எனக்கு அநேகம் சகோதரர்கள் சகோதரிகள் வேண்டும்னு சொல்லி அவர் பிதாவுக்கு மகிமையாய் சமமாயிருந்த அந்த தெய்வீகத்தை இறக்கி வச்சுட்டு இந்த மண்ணுக்கு உன்னையும் என்னையும் தேடி வந்து, நீ என் தம்பி என் தங்கை, உன் வீடு இது இல்லை, பண்ணியை போல வாழாத, பரலோகத்துக்கு என் கூட வா, அப்பா கூட நாம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்க வந்தார். அவர் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி சுயநலமற்று தன்னலமற்று என்னையும் உன்னையும் தேடி தியாகம் செய்து தாழ்த்தி இறங்கி வந்தார். அல்லேலூயா. சரி, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து எதற்காக வாழ்ந்தார்? இந்த உலகத்தில் இயேசு என்ன செய்தார்? அவர் பழுதற்ற பலியாகும்படிக்கு. இன்றைக்கு எத்தனையோ புறமதஸ்தர்கள், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கிறிஸ்தவத்தை எப்படி அவமதிக்கிறாங்கன்னா, என்னையா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, என் பாவத்துக்கு அவர் மறிச்சாராம், எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்குமா? என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இதெல்லாம் எதுக்கு நம்பிக்கிட்டு இருக்கீங்க? பகுத்தறிவாளர்களாக இருங்கள், சிந்தியுங்கள் அப்படின்னு உதாசீனம் பண்ணுறான். லீதியாளின் கண்களை திறந்தது போல உன்னுடைய என்னுடைய கண்களை கர்த்தர் ஒரு நாள் திறந்தார். நான் சாக வேண்டிய இடத்துல கிறிஸ்து எனக்காக செத்தார். பாவம் அறியாத அவர், ஒரு பாவமும் செய்யாத அவர் எனக்காக பாவமாகி இரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டதுந்தா அல்லேலூயா சொல்லுங்க. நல்லது. ஆவியானவர் யார்? நம்மிலே அநேகம் பேருக்கு ஆவியானவரை குறித்த உணர்வே இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் 2வது செஷனில் உங்களுக்கு அதை வலியுறுத்துவேன். நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டுங்கிற பாரத்தை தான் எனக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த திரியேக தேவனை, அந்த தேவ குடும்பத்தை தியானிக்கிறீங்க. அப்பா, மகன், ஆவியானவர் யார் தெரியுமா? இயேசுவை மாம்சத்தில் இருந்த நாட்களிலெல்லாம் ஆவியானவர் அவருக்குள் இருந்து அவரை வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் அவரை நேர்த்தியாய் வழிநடத்தி தன்னுடைய மாம்சத்தில் இருந்த ஆசை இச்சைகளை, உங்களை ரட்சிக்கணும்னா, என்னையை ரட்சிக்கணும்னா என்னையை போல வந்தார். அந்த ஆசை இச்சைகள் நிறைந்த அந்த மாம்சத்திலே வந்தபடியினால் உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுங்கிற வார்த்தையின்படி இந்த உலகமே பிசாசின் ஆளுகையில் இருக்கிறதுனால, ஐயோ என் தம்பி தங்கைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, பிசாசின் வலையில் விழுந்து அவங்க நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்களே, தங்கள் மாம்சத்தில் உள்ள ஆசை இச்சைகளை ஜெயிக்க முடியாமல் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களே, இவங்களையெல்லாம் நான் அப்பாட்ட கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னால், இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம்
நான் ஒரு குறுகலான பாதையையும் குறுகலான வாசலிலும் இவர்களை நுழைத்து பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து நித்தியத்தில் சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லி இயேசு போன அந்த குறுகலான பாதையிலே நடத்தும்படிக்கு காணாதவராய் இப்போ இங்கே எல்லாம் ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஒருவேளை பிரபாகரை வேணால் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இப்போ இந்த கட்டடத்தில் நம்ம எல்லாரையும் நிரப்பி நம்மை வார்த்தையை தியானிக்கும்படி செய்திருக்கிறவர். அவரை காண முடியலை. அந்த காணக்கூடாத அந்த மறைவாய் இருந்து வழி நடத்தி இயேசுவை பத்திரமாய் பிதாவின் வலது பார்சத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அவர் இப்பொழுது நமக்குள்ளும் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரலோக குடும்பத்துக்கு நாம் போய் குடும்பமாக சேரணும். ஆமேன். அதனால தான் குடும்பமாக கூடுறோம். சபையை இயேசுவின் குடும்பம்னு சொல்கிறோம். பரலோக குடும்பம் எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்முடைய குடும்பமும் இருக்கணும், சபையும் இருக்கணும். ஆமேன். வாலிபர்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, எத்தனையோ குடும்பங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. வாரந்தோறும் சபையாய் குடும்பமாய் கூடுகிறோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். நாம் அங்கே போய் சேரணும். இருபத்தி 4ஆம் வசனம், அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். யோசித்து பாருங்க, அவர் கடுங்கோபக்காரர். அது மாத்திரம் அல்ல, அழைப்பை அசட்டை செய்தீங்களா? அழைக்கப்பட்ட ஒருவனும் அங்கே பிரவேசிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த விருந்து, அந்த ஆகாரம், அந்த ஆசனம் தெருவில் போனவங்களுக்கும், திக்கற்றவர்களுக்கும், ஏழைகளுக்கும், திருப்பி செய்ய முடியாதவர்களுக்கும் அந்த ஆசனமும் ஆகாரமும் நிரப்பப்பட்டிருந்தது. அழைக்கப்பட்ட ஒருவனுக்கும் அது கிடையாதுன்னு சொன்னார். நம்மளே அநேகம் பேருக்கு கர்த்தரை பற்றிய அறிவில்லை. தேவன் எவ்வளவு ஸ்ட்ரிக்டானவர்ங்கிறது தெரியறதில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவம் முழுவதும் ஆறுதல் தேறுதல்னு சொன்னால் அது சபை கூடி வரும்பொழுதெல்லாம் அவங்கள தடவி கொடுத்து, நீங்கள் அழாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் அழுகிறதெல்லாம் எதுக்கோ இம்மைக்குரியதற்காக அழுவுங்க. தேவன் என்ன செய்வார் தெரியுமா? இப்போ என்ன அழுதுகிட்டு இருக்க? கன்னத்தில் பலார்னு அரைஞ்சு எதுக்கு இப்போ நீங்கள் அழுகிற? நான் ஒருத்தனை காதலிச்சேன், அவன் என்னைய மாட்டேன்ட்டு போயிட்டான். வாலிபர்கள் இப்படி அழுகிறாங்க. பெரியவர்கள் குடும்பமாக இருக்கிறவங்க ஒரு தொழில் ஆரம்பித்து அது நஷ்டமாக போச்சு பிரதர், இப்படியெல்லாம் நீங்கள் அழுதுகிட்டு வருவீங்க. உங்களுக்கு தடை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறதுக்கு நான் முட்டாளா? இதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். அநேக உபத்திரவங்களின் வழியாய், அநேக கஷ்டங்களின் வழியாய் நம்ம பத்திரமா கூட்டிட்டு போறது தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அங்கே இன்னும் முடியலை. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை சொன்ன பிறகு ஒருவேளை அந்த பந்தியிலிருந்து எழும்பி, அந்த வீட்டிலிருந்து எழும்பி அவர் வெளியே வந்து புறப்பட்டார். போய்கிட்டு இருக்கும்போது பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில், 25ஆம் வசனம்,
லூக்கா 14:25. அவர்களிடமாய் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும், இதெல்லாம் நாம் பல முறை தியானிச்சிருக்கோம், எல்லாத்தையும் வெறுக்கணும், தனக்கு உண்டானதை எல்லாம் வெறுக்கணும், இதுதான் சீசத்துவம்னு சொல்லி. ஆனால் நம்மளே அநேகம் பேர் சாக்கு போக்கு சொல்கிறோம். நாம் மனித உறவுகளை பெருசாக நினைக்கிறோம். என்னைய படிக்க வச்சவங்க அப்பா அம்மா, என்னைய காதலித்து கல்யாணம் பண்ணவ, உடுத்தின சேலையோடு வந்தா இவளை நான் எப்படி வெறுக்கிறது, நேசிக்கிறேன். யாரையாவது ஒருத்தரை நேசித்து இயேசுவை விட்டுறோம். இதுதான் நம்முடைய அவல நிலை. பணமோ பொருளோ எந்த மனித உறவோ, இயேசு எனக்கு பின்னாடி வரணும்னு சொன்னால், நான் இருக்கிற பிதாவின் வலது பார்சத்துக்கு வரணும்னு சொன்னால், என்னைய போலேயே நீங்களும் இருக்கணும். அப்படின்னா நல்லா கவனிங்க, நான் ஆவியானவரால் நடத்தப்படுவது போல நீங்களும் ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆமேன். அதிகாரம் லூக்கா 15. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, இங்கே பாவிகள், வரி வசூலிக்கிற ஆயக்காரர்கள் அவரை சுற்றி இருக்கிறாங்க. அப்பொழுது அங்கே அந்த மத தலைவர்களைப் போல, பரிசேயர்கள் தலைவனைப் போல, வேதபாரகர், பழைய ஏற்பாட்டு வேதத்தை எல்லாம் கரைச்சி குடித்தவர்கள், இவர்களும் இருக்கிறாங்க. அப்போது இயேசுவை சுற்றி பாவிகளும் இருக்கிறாங்க, பரிசேயர்களும் இருக்கிறாங்க. ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க யாருன்னா பரிசேயர்கள். இவர் என்ன இப்படி பக்தி இல்லாதவங்க, ஓய்வு நாள் அனுசரிக்காதவங்க, பாவிகளோட இவர் கூட்டமாக உக்காந்துருக்கிறாரு, ஐக்கியப்படுறாரு அப்படின்னு குற்றப்படுத்தினாங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவதுன்னு எழுதியிருக்கு. லூக்கா 15 3 ஓமைகளை சொல்கிறார். 3ஐயும் நீங்கள் வீட்டுக்கு போய் வீட்டு பாடமாக தியானிங்க. ஆனால் நான் உங்களுக்கு இப்போது இந்த பிரசங்கத்தில் வலியுறுத்துகிறது என்னென்னா, இந்த 3 பேர் யார் அப்படின்னு சொன்னால், முதலாவது வழி தப்பி போன ஆடு. 4ஆம் வசனத்தில் காணாமற் போன ஆடு. ஒருவேளை இங்கே உட்கார்ந்துருக்கிற என் வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீயும் தொலைந்து போன ஆடாக இருந்தாலும் புது வருஷத்துலையாவது, இந்த வருஷத்துலையாவது நான் சபையை தேடி வரட்டும், நான் சபைக்கு இனிமேல் ரெகுலராக வருவேன் நான் அப்படின்னு தீர்மானித்து வந்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை கடந்த வருஷங்களில் நீங்கள் தொலைஞ்சு போன ஆடாக இருக்கலாம். அல்லது இரண்டாவது அவர் சொன்னது 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும், 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசை துரைத்த ஸ்திரீ. அப்படின்னா காசு மாலைன்னு சொல்லுவாங்க. 10 காசு மாலை போட்டு அதை ஒரே நூலில் கோர்த்து கழுத்தில் போட்டிருக்காங்க. இப்போ அந்த நூல் அறுந்து போச்சு. அதிலிருந்த ஒரு காசு காசு மாலையிலேருந்து கீழே விழுந்து தொலைஞ்சு போச்சு. இப்போது அந்த ஸ்திரீக்கு கவலையாய், துக்கமாய், அதை எப்படியாகிலும் தேடி கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லி வீடை பூரா தேடி கண்டுபிடிச்சி அந்த அறுந்து போன ஒரு காசு மாலையை எடுத்து கோர்த்து
கழுத்தில் போட்டு கொண்டாள். அப்பையும் ஒவ்வொரு தடவையும் அந்த வார்த்தை எழுதியிருக்கு பாருங்கள். 7ஆம் வசனத்தில் தொலைஞ்சு போன ஆட்டை குறித்து, மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொன்னது போல் இந்த வருஷத்துலேயாவது நான் தொலைஞ்சு போகாமல் இனிமேல் மந்தையோடு சேர்ந்து ஆண்டவரை சேவிப்பேன்னு நீ வந்திருந்தா, ஆனால் சகோதரனே சகோதரியே, பரலோகமே உன் வருகை நிமித்தம் சந்தோஷமாய் களி கூறுகிறது. அல்லேலூயா. சில சமயம் சபையே தப்பாக நடக்கும். நான் மூப்பர் 48 வருஷமாக எத்தனையோ ஊரில் மூப்பராக இருந்துக்கிறேன், இன்றைக்கும் மூப்பராக இருக்கிறேன். சில சமயம் ஆடுகளை தவறாய் புரிந்து கொண்டு சபையின் மூப்பர்கள் தவறு செய்யலாம். அந்த ஸ்திரீ தொலைச்சது போல் ஒரு காசு மாலை தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னால் எப்படி? அதுக்கு என்ன காலா முளைச்சிருச்சு? இல்லை, அது உயிர் இல்லாத ஒரு பொருள். அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. சில சமயம் சபை மூப்பர்கள் நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாம, உங்களுடைய சூழ்நிலைகள் தெரியாமல் உங்களை தேடுறத விட்டுட்டோம். சில சமயம் மனம் திரும்பி நான் என்னையே தான் பார்க்குறேன். எனக்கு சரி இப்போ காரியம் தெளிவாக இருக்குது, பாவம் அவர் முரட்டாட்டம் பண்ணலை, தொலைஞ்சும் போகலை, நாம் தான் பொறுப்பாக அவரை விசாரிக்கலைன்னு சொல்லி, சரி வாப்பா சபைக்கு வான்னு சொல்லி உங்களை சபையில் இருக்கிறவங்க உங்களை மீண்டும் அழைத்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் சரி, பரலோகமே சந்தோஷப்படுது, கொண்டாடுது. அல்லேலூயா. 3வது ஒரு கெட்ட குமாரன் கதை சொல்கிறார் ஆண்டவர். அவங்க யார் தெரியுமா? என் பங்கை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி அப்பாவை எதிர்த்து அண்ணனை எதிர்த்து யாருக்கும் பேச்சு கேட்காம என் பங்கை என்கிட்ட கொடுத்துரு, எப்பா நீ சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும். முரட்டாட்டம். சபையிலே அநேகம் பேர் அப்படி முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து நீங்கள் தொலைந்து போயிருக்கலாம். தேவனை விட்டு சபையை விட்டு நீங்கள் தொலைந்து போயிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய கடந்த காலத்தை சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் நாம் எல்லாரும் அப்படித்தான் கெட்ட குமாரனை போல தான் ஒரு நாள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்தோம், ரட்சிப்பு உண்டானது. அல்லேலூயா. இப்போ காரியம் என்னன்னா, நாம் யாராக இருந்தாலும் பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும். நமக்காக விலையேற பெற்ற ரட்சிப்பை உண்டு பண்ணின, விருந்தை ஆயத்தம் பண்ணின அந்த எஜமானனுக்கு நாம் சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். பரலோக குடும்பத்தில் நாமும் தம்பி தங்கையாய் பிதாவின் வலது பார்சத்திலே குடும்பமாயிரணும். அல்லேலூயா. அதற்கு ஒரே வழி, நீங்களும் நானும் நீதிமான்களாய் காணப்படணும். நம்முடைய பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த காலம் எப்படியும் இருக்கட்டும். நீ தொலைஞ்சு போன ஆடோ, முரட்டாட்டம் பண்ணி வீட்டை விட்டு போன கெட்ட குமாரனோ, மூப்பர்கள் தவறோ, எதுவாகவும் இருக்கட்டும். அட்லீஸ்ட் இப்போ நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு, தேவனே எங்களை தேடி கண்டுபிடித்தவரே, எங்களை சீவி சிங்காரித்து வலது பார்சத்திலே மணவாட்டியாய் உட்கார செய்யும்படிக்கு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினவரே, அந்த ராஜ்யத்தின் மகிமையை எங்களுக்கு காண்பீங்க. நாங்கள் யாருன்னு எங்களுக்கு காண்பீங்க. எங்கள் அக்கிரமத்தை எங்களுக்கு காண்பீங்க. நாங்கள் நீதிமான்களில் ஒருவனாய் காணப்படணுமே, ஒருத்தியாய் காணப்படணுமேங்கிற பாரமும் தேவையும் நாம் உணர்வோமாக. ஆமேன்.
நம்மிலே அநேகம் பேர் பரிசேயர்களாய்த்தான் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நேர்மையாய் நான் பார்த்ததை என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன். நம்முடைய சபைகளில் பாவியாய் இருந்து ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று சபைக்கு வந்த நாம் நீதியின் மேல் நீதி செய்து ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆண்டவருடைய ஆடுகளாய் நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறதற்கு பதிலாக நாம் நேர்த்தியாய் ஆரம்பித்த நாம், கெட்ட குமாரனை போல வீட்டுக்கு வந்த நாம், சபைக்கு வந்த நாம், இப்பொழுது மூத்த குமாரனை போல நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் இடறல் அடைந்து நாம் சபைக்கு வெளியே இருக்கிறோம், தேவனுக்கு வெளியே இருக்கிறோம், ராஜ்யத்துக்கு புறம்பாக இருக்கிறோம், பரிசேயர்களாக இருக்கிறோம். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். என்னுடைய பாரமெல்லாம் நேர்த்தியாக ஆரம்பித்த அநேகம் பேருடைய வாழ்க்கை இப்போது அவர்களுடைய சொந்த பலத்தினால் அவர்கள் ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிற சில நீதிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் நீதிமான்கள்னு நெஞ்ச நிமித்தி கெட்டு போயிருக்கிறாங்களே. ஆண்டவரே, இவர்களையெல்லாம் ரட்சிக்கணுமே. 3 வாரத்துக்கு முன்னாடியே, பிரதர் இந்த 4ஆம் தேதி நீங்கள் அவசியம் வரணும், உங்கள் சபை அழைப்பு வந்த நாள்லேருந்து, சரி பிரதர் அடுத்த மாதம் தானே, நான் குறித்து வச்சுக்கிறேன் வரேன் சொன்ன நாளிலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு ஜெபிக்காத நாளே கிடையாது. இந்த ஜனங்களுக்கு நான் போய் சொல்லணுமே, ஆண்டவரே, தொலைஞ்ச ஆடுகளோ முரட்டாட்டம் உள்ள ஆடுகளோ இவர்களை எல்லாம் நீதிமான்களாய் ஆக்கணுமே, நீதிமான்களை நான் உண்டாக்கணுமே அப்படின்னு தினந்தோறும் பாரப்பட்டு ஜெபித்து இப்பொழுது வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய அபாயமே பரிசேயத்தனம். பாவிகளாய் இருந்து அவருடைய குடும்பத்துக்குள் நுழைந்த நாம் பரிசேயர்களாய் மாறி நம்மிடத்தில் விசுவாசம் இல்லை, அன்பு இல்லை, நாமளாக நியமித்து கொண்ட சில சுய நீதிகளை வைத்து கொண்டு நான் அப்படி நீதிமான் இப்படி நீதிமான். ஆனால் என்னிடத்தில் அன்பு இல்லை. ஒருத்தன் கெட்டு போனவன் திருப்பி வீட்டுக்கு வந்தால் அதென்னா அவனை சேர்த்துக்கிட்டேங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு நான் வேலை செஞ்சு எனக்கு ஒரு குட்டியை கூட விருந்து சாப்பிட கொடுக்கல, அவன் வந்தோடனே விருந்து சாப்பிட வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இடறல் அடைந்து வெளியே இருக்கிற மூத்த குமாரன். அநேகம் பேர் நாம் நீதிமான்கள்னு நினச்சிக்கிட்டு சபைக்கு வெளியே இருக்கிறோம், நீதிமான்கள்னு நினச்சிக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறோம். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. எங்கே எழுதியிருக்கு? திருப்புங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. என்ன விளங்குது உங்களுக்கு? எனக்கும் தான் விளங்கலை. நான் ஆவியில் நிறைஞ்சி தியானித்து, ஆண்டவரே, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரன்னு சொல்கிறார் பவுல். ஓடி ஓடி சபைகளை ஸ்தாபித்த அருமையான அப்போஸ்தலன் சொல்கிறார், இதுக்கு எனக்கு விளங்கியே ஆகணும். உங்களுக்கு தெரியுமா, முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு
நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு பிரமாணமாய் கொடுத்தார். அது 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகளை விளக்குகிறது தான் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட எல்லா பிரமாணங்களும், எல்லா தீர்க்க தரிசனங்களும். ஆமேன். அப்போ கடவுளே நீதியாக வாழணும்னு சொல்லி கொடுத்த ஜனங்களுக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம் எப்படி கொல்லும்? சிந்திக்கிறீங்களா? என்ன விளங்குது? ஏன் அப்படி எழுதியிருக்கு? ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இதையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. முதல்ல ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? அந்த தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அவர் கொடுத்த நோக்கம் என்ன? என்ன வாசம்? பாவத்தை அறிகிற அறிவு. பாவம்னா என்னன்னு தெரியணும்னா வேதத்தை வாசிக்கணும். ஆமேன். நம்மளே அநேகம் பேர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அதுவும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேத வசனங்களை நாம் வாசிக்கிறதே இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஒழுங்கும் கிரமமுமா பிரமாணங்களை வாசிக்கணும். ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் தெரியுமா? திருப்புங்க என்னோடு லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? நானும் இப்போ தான் எடுத்துருக்கிறேன், வாசிக்கிறேன், கேளுங்க. எதற்காக கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார்னா, 18ஆம் அதிகாரம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். நான் தான் கர்த்தர் அப்படின்னா நான் தான் கடவுள். உனக்கு நல்லது எது, கெட்டது எது, பாவம் எது, நீதி எதுங்கிறத நான் தான் சொல்லணும். நீ வீழ்ச்சியுற்ற மனுஷன், நீ என்ன செய்யக்கூடாது? எகிப்திலிருந்து உன்னைய கொண்டு வந்தேன். எகிப்து மக்களை போல நீ இருக்கக்கூடாது. இப்போ உன்னைய கானான் தேசத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அங்கே நீ கொண்டு போய் அங்கே சேர்க்கும்போது அங்கே உள்ள கானானியர்களைப் போலையும் நீ செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. உன்னை
சிருஷ்டித்த கர்த்தர் கடவுள் நான் என்ன சொல்கிறனோ அதன்படி செய், அப்பதான் நீ பிழைப்பாய். ஆமேன். நம்மை சுற்றி இருக்கிற உலகம் தேவனை அறியாத உலகம், எகிப்தியர்களும் கானானியர்களும் நிறைந்த உலகம். அவங்கவுங்களுக்கு சரின்னு படுறதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உலக நடப்பை நீங்கள் கவனித்து பாருங்க. தேச பக்தன் அப்படின்னு ஒருவனை சொல்லுது, இல்லை அவன் தேச துரோகி அப்படின்னு ஒன்று சொல்லுது. யாரை நம்புறது? ஆமாம், அவனுக்கு சரின்னு பட்டதை சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். காந்தியை சுட்டவன் தேசம் உருப்படாது அதனால தான் சுட்டேன், நான் நீதிமான்கிறான். தேச துரோகி அப்படிங்கிறான். என்னையா உலகம்? யார் ரைட்டு யார் தப்பு? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தெரிகிறதா? கடவுளுடைய நீதி எதுன்னு உனக்கு தெரியுதா? வேதத்தில் எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டை தியானிச்சு பாருங்க. நான் ஆல்மோஸ்ட் 4-5 வருஷமாக பழைய ஏற்பாட்டில் அநேக வார்த்தைகளை தியானித்து வெளிச்சம் பெற்று என்னுடைய சபைக்கு போதிச்சிருக்கேன். புதன்கிழமை தோறும் 1 மணி நேரம் பேசி அவர்களை உணர்த்தி இருக்கிறேன். உங்களை விரல் நீட்டலை, குற்றப்படுத்தலை. தயவு செய்து உணர்வடைங்க. வாலிபர்கள் நீங்கள் உணர்வடைங்க. நம்ம உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எனக்கு பிடிச்சிருந்தது ஐ லவ் யூன்னு சொன்னால் நானும் ஐ லவ் யூன்னு சொன்னேன். நாங்கள் இப்போ சேர்த்து வாழ்கிறோம். வெளிநாட்டு கலாச்சாரமே வந்துருச்சு. புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆணையும் பெண்ணையும் ஏன் படைத்தார்? அவர்கள் ஏன் திருமண உடன்படிக்கை பண்ணணும்? அவங்க ஏன் பிள்ளையை பெறணும்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெறணுமே, அடுத்த சந்ததி உருவாகணுமே. எந்த இதுவும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். மனம் போன போக்கிலே உலகம் போய்கொண்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க. இந்த எழுத்து கொல்லும் ஆவியோ உயிர்ப்பிக்கும்னு எழுதின பவுல் அப்போஸ்தலன், அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்? அவர் பரிசேயன். அவர் அப்பழுக்கில்லாத பரிசேயன். நியாயப்பிரமாணத்தின் ஒரு பயம் என்னை குற்றம் சாட்ட முடியாதுன்னு சொன்னவர். ஆனால் அவர் 10வது கற்பனைக்கு வந்த பொழுது என் இருதயத்தில் நான் எப்படி இருக்கேன்னு ஆவியானவர் ஆண்டவர் எனக்கு சொன்னார். பழைய ஏற்பாட்டிலையும் ஆவியானவர் இருந்தார், அங்கேயும் மோசே இருந்தார். மோசேயின் மூலமாய், அவருடைய பிரமாணத்தின் மூலமாய் நான் பாவம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் செத்தவன் ஆனேன்கிறார். ஆமேன். நம்மிலே அநேகம் பேர் நமக்கு சரின்னு பட்ட நீதியை செய்து கொண்டு நாம் நீதிமான்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் நம்முடைய சுய நீதியில் செத்தவர்களாக இருக்கிறோம். வேதத்திலிருந்தே உங்களுக்கு நிரூபிக்கிறேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்து கொல்லும். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். இங்கே ஒரு நிகழ்வு. மோசே 40 நாள் மேலே சீனாய் மலையில் போய் பிரமாணத்தை அவர் பெற்றுக்கொண்டு தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார். இங்கே 40 நாள் தாக்கு பிடிக்கலை. இந்த ஜனங்களெல்லாம் எங்களை நடத்தி வந்த மோசே எங்கே போனாரோ தெரியலை, மலைக்கு போனார், கர்த்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிற. ஏன் கண்டாங்க? 40 நாள் ஆச்சு, எங்களுக்கு ஒரு கர்த்தர் வேணும், ஒரு கண்ணுக்குட்டியை செய்து இதுதான் தேவன், இதுதான் நம்முடைய கடவுள்னு சொல்லி விக்கிரக ஆராதனை செய்து விட்டார்கள்.
இறங்கி வந்த அந்த மோசேக்கு அவன் தேவ மனுஷன் கடுங்கோபமாகி, மனிதர்கள் எல்லாம் தேவனை போலேயே கோபப்படுவாங்க. அங்கே வந்து பார்த்தா 25ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமும் 32:25. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய், ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். செத்தவங்க 3000 பேர். சாவுக்கு காரணம் தேவன் கொடுத்த பிரமாணம் கை கொள்ளப்படலை. நல்லா கவனிச்சிங்களா? அந்த விக்கிரக ஆராதனையில் பங்கு பெற்றவர்கள் அவர்கள் புசித்து குடித்து வெறித்தார்கள்னு எழுதியிருக்கிறபடி, அந்த கன்றுக்குட்டியை ஆராதித்தவர்கள் தங்கள் ஆடைகளையெல்லாம் களைந்து போட்டு நிர்வாணமாய் அவர்கள் ஒருவரோடொருவர் ஆண் பெண் உறவு கொண்டு நிர்வாணமாய் இருந்தார்கள். அதை பார்த்த மோசேக்கு எவ்வளவு கோபம் உண்டாச்சுன்னு சொன்னால், கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவன் யார்? அவன் ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நிர்வாணமாய் நிற்கிறவங்க எல்லாரும் விக்கிரகாராதனை செய்து விபச்சாரமும் செய்தவர்கள். உடுப்பு போட்டிருந்தவங்கள்லாம் அதுக்கு கீழ்ப்படியல. அவர்கள் நீதிமான்கள். ஆமேன். பன்னெண்டு கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தார் தான் அவர்கிட்ட வந்தாங்க. அவர்கள் லேவியர். வந்தவங்கள்ட்ட அவன் சொன்ன வார்த்தை, மோசே சொன்ன வார்த்தை, பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் நீ உன் தம்பி தங்கைன்னு பார்க்காத, அண்ணன் அக்கான்னு பார்க்காத, தாய் தகப்பன்னு பார்க்காத, நிர்வாணமாக இருக்கிற விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எல்லாரையும் வெட்டி வீழ்த்திட்டு வானா. 3000 பேர் செத்தாங்க. சீசத்துவம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? லூக்கா 14 நான் வாசித்தனே இயேசுனுடைய வார்த்தைகள், அதுதான் இது. சீசத்துவம் இங்கே ஆரம்பிக்குது. பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கு. நாம் எவ்வளவு சபையில் இருக்கிறோம், சீசர்கள்ங்கிறோம், புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள்ங்கிறோம். ஆனால் மாம்சத்தின்படி எல்லாரையும் நேசித்து கொண்டு தான் இருக்கிறோம். பெத்து வளர்த்த எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, ஆகையினால அவிசுவாசியை திருமணம் பண்ணேன். நீங்கள் சீசர்கள் தானா? மோசே இருந்தா வெட்டிட்டு வாடா, சாகடிச்சிட்டு வா. ஒன்று நேசிக்கணும், இல்லைன்னா வெறுக்கணும். இயேசுவை நேசிக்கிறேன்னா பெத்தவனா இருந்தா, கூட பிறந்தவனா, யாரா இருந்தா என்ன? எத்தனை மனுஷீக பிடிப்புகள் நம்மிடத்தில் இருக்கு. நம்ம எல்லாத்துலேயும் ஏதோ நீதியை பேசுவோம். நான் டவுரி வாங்க மாட்டேன், நான் நீதிமான். ஆனால் எங்கள் ஊரில் ஒரு பிரதர் இருக்கிறாரு, ஆனால் பொண்ணு பார்க்கறது மட்டும் எங்கள் ஜாதியிலே பாருங்கள் பிரதர். என்னையா இது சீசத்துவம்? டவுரியே வேணாம் பிரதர், என் அளவுக்கு எனக்கு ஈக்குவலாக ஒரு டிகிரி படித்த பொண்ணா பாருங்க, மாப்பிள்ளையா பாருங்க. என்னையா சீசத்துவம் இது?
நீதிமான்கள் நிறைந்த கூட்டமா இது? ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம நீதியை பாராட்டுவோம். நான் டவுரி வாங்கலை, உங்களுக்கு தெரியுமா? யாக்கோபில் எழுதியிருக்கு, எனக்கு நேரம் இல்லை, குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் தியானம் பண்ணுங்க. சொல்லுவார், விபச்சாரம் செய்யாது இருப்பாயாகன்னு சொன்னவர் தான் கொலையும் செய்யாது இருப்பாயாகன்னு சொல்கிறாரு. கொலை செய்யலைன்னு சொல்லிட்டு விபச்சாரம் செஞ்சேன்னா நீ நீதிமானடா? பைத்தியக்கார பயலாக இருக்க. நியாயப்பிரமாணம்னா அத்தனை கற்பனையையும் அவ்வளவையும் நீ எல்லா நேரமும் நிறைவேற்றணும். இது யாரால முடியும்? ஐயையோ, பிரமாணம் வந்தது, செத்தவனானேன். இப்படி உன்னால் நீதிமானா வாழ முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நாம தான் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறதே இல்லையே. நியாயப்பிரமாணத்தினால தான் அறிவு வருது நமக்கு. பாவத்தை குறித்த அறிவே அப்பதான் வருது. நமக்கு அறிவே இல்லையே, பாவம் எது நீதி எதுன்னு தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச நீதியை வச்சுக்கிட்டு நான் நீதிமான். எவ்வளவு குருட்டாட்டம் பிரதர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து எங்க அண்ணன் மகன் கல்யாணத்தை வச்சுட்டாங்க பிரதர். நான் கல்யாணத்துக்கு போகல, நான் சபைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் நெஞ்ச நிமித்துறாரு. அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு போகாம சபைக்கு வந்துட்டாராம். அவர் பெரிய நீதிமானாம். அவன் ஒரு முட்டாள், சபையை நடத்துற மூப்பர் அடிமுட்டாள். அப்படியே பிரதர், உங்க சீசத்துவம் என்னை மகிழ்வடைய செய்கிறது அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு போகாம சபைக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கட்டி பிடிச்சு தழுவுறாங்க. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். என்ன நீதி இது? ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா அன்பா இருக்கணும். அண்ணன் மகன் கல்யாணத்துல போய் நீ ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டு வரணும். ஆனா நீ சோம்பேறி, பணமும் செலவழிக்க முடியாது, பஸ் ஏறி போகவும் முடியாது, சபைக்கு வந்துட்ட. நான் சபைக்கு வந்துட்டேன், நான் நீதிமான்னு சொல்றேன். கட்டி பிடிச்சு நீ நீதிமான்னு சொல்ற மூப்பரும் முட்டாள். என்ன சபை இது? நாற்பத்தி 7 வருஷம் மூப்பராக இருந்தவன் தான் இப்படி பேசுகிறேன். நான் தேவன் எனக்கு போதித்ததை தான் உங்களுக்கு போதிக்கிறேன். நான் யாரையும் விரல் நீட்டலை. எவ்வளவு குருட்டாட்டம் இருக்குன்னு நிதானிச்சு பாருங்க. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கணும். ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா நீ பாவியாயிருவையோ? எந்த பைபிள் எழுதியிருக்கு அப்படி? நேசம் இல்லை, ஆவி இல்லை, அன்பு இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற. இப்படி நான் பேசிக்கிட்டே போகலாம், முடிவே இருக்காது. எழுத்து கொல்லும்னு சொல்லிட்டோம், ஆவியோ உயிர்ப்பிக்கும்னு எங்க எழுதியிருக்கு? எடுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். இங்கே என்ன நிகழ்வு? பேதுருவோடு சேர்ந்த அவருடைய சீஷர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆவியில் நிறைந்து உயிர் பெற்ற பேதுரு 11 பேர் கூட சேர்ந்து கூடியிருந்த எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண வார்த்தைகள். கூடியிருந்தவங்கள்லாம் அவர்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசின போது அவர்கள் என்னையா குடிச்சு வெறிச்சவங்க மாதிரி என்னமோ இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பவுல் ஆவியில் நிறைஞ்சி, ஏய் இவங்க குடிச்சு வெறிக்கலை, 9ஆம் மணி வேளை, இது வேத வார்த்தையின்படி நிறைவேறியது, யோவேல் தீர்க்கதரிசி சொன்னபடி நிறைவேறியது அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான்.
பிரசங்கித்து 40ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலியா. எதுக்கு அல்லேலியா சொன்னோம்? ஆவியானவர் 3000 பேரை உயிர்ப்பித்தார். ஒவ்வொரு முறை சபை கூடி வரும் பொழுதும் ஆவியிலே நிறைந்து நாம் சபை கூடினால் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் பெறுவார்கள், அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறுவார்கள். எல்லாத்தினுடைய முடிவு என்னன்னா நீதிமான்கள் உருவாவார்கள். அல்லேலியா. இதாங்க சுவிசேஷம். எழுந்து நிற்போம். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். நாம் உயிர்ப்பிக்கப்படணும். தயவுசெய்து பழைய ஏற்பாட்டை பொறுப்பாக தியானிங்க. லூக்கா 14 எழுதியிருக்கிற சீசத்துவம் எப்படி மோசேயின் மூலமாய் பேசப்பட்டிருக்குன்னு பாருங்க. வெறுக்கணும்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் என்னன்னு பாருங்க. பட்டயத்தை எடுத்துட்டு போய் விக்கிரக ஆராதனை பண்ணி நிர்வாணமாய் நிற்கிறவன் யாரா இருந்தாலும், மாமனா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் கூட பிறந்தவனா இருந்தாலும் பங்காளியா இருந்தாலும் தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும், கர்த்தருடைய வைராக்கியத்திலே கர்த்தர் பேரில் உள்ள பாசத்திலே அன்பிலே உன்னை நான் அறியேன், நான் கர்த்தரை அறிவேன்னு சொல்லி வெட்டி வீழ்த்துகிற சீசத்துவம். குறைவுபடுகிறவர்கள் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலேயாவது நாங்கள் சீசர்களாய் மாறட்டும். எங்கள் சுயநிதியிலே நாங்கள் செத்து போயிருக்கிறோம். ஆவியானவரே எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி, எங்களோடு தொடர்ந்து பேசுங்கன்னு சொல்லி இருதயத்தை திறப்போம், வாயை திறப்போம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி கூறி நாம் எல்லோரும் ஏகமாய் சேர்ந்து கர்த்தரை துதித்து விடுவோம்.